என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள். என் முந்தைய பகுதிகளை படித்தவர்களுக்கு கோடி நன்றிகள். வாருங்கள், ராஜாஜியின் ராமாயணத்திற்குள் செல்வோம். இன்றைய பகுதி 47. கரனும் ஒளிந்தான். ஜனஸ்தானத்திலிருந்து கரனுடைய 14 சேனை தலைவர்களையும் அழைத்து கொண்டு சூர்பனகை ராமனுடைய ஆசிரமத்துக்கு வந்தாள். பழிவாங்கி ராஜகுமாரர்களை கொன்று அவ்விடத்திலேயே அவர்கள் இரத்தத்தை குடிக்க வந்தாள். அதோ அங்கே நிற்கிறார்களே, அந்த இவர்களை என்னை அவமதித்து அங்கஹீனம் செய்தது, அவர்களை உடனே கொல்லுங்கள் என்றாள். ராமன் விஷயத்தை அறிந்தான். உடனே லக்ஷ்மணனிடம், லக்ஷ்மணா, கொஞ்ச நேரம் சீதையை பார்த்துக்கொள், நான் இவர்களை பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு வில்லை எடுத்து நின்றான். யுத்த வழக்கத்தை அனுசரித்து எதிர்க்க வந்தவர்களை பார்த்து தான் இன்னான் என்று சொல்லிவிட்டு, ஏன் எங்களை தொந்தரவு செய்ய வந்தீர்கள்? ரிஷிகளின் கட்டளைப்படி அரக்கர்களை தொலைக்கவே நாங்கள் இந்த வனத்தில் குடியிருக்கிறோம். உயிர் தப்பி போக விரும்பினால் சும்மா போங்கள் என்றான். அரக்கர்களும் வீரமாக பேசினார்கள். யுத்தம் ஆரம்பமாயிற்று. ராமனுடைய பானங்கள் அரக்கர்களை கொல்ல அதிக நேரம் பிடிக்கவில்லை. அனைவரும் மாண்டார்கள். சூர்பனகை மறுபடியும் கோரமாக புலம்பிக் கொண்டு கரனிடம் போய் அவன் முன்னிலையில் விழுந்தாள். விழுந்து புரண்டு கொண்டிருந்த சகோதரியை சமாதானப்படுத்த பார்த்தான் கரன். அவனுக்கு நிலைமை விளங்கவில்லை. யமனை போன்ற வீரர்களை அனுப்பினேன், இதற்குள் காரியம் முடிந்திருக்கும், ஏன் அழுகிறாய்? நான் இருக்க நீ இப்படி அழலாகாது என்றான். அவள் எழுந்து கண்களை துடைத்து கொண்டு சொன்னாள், நீ 14 வீரர்களை அனுப்பினாய், உண்மையே. அவர்கள் 14 பேரும் பிணங்களாக கிடைக்கிறார்கள். ராமனுடைய வீரத்தையும் அவன் அற்புத யுத்தத்தையும் உனக்கு நான் எப்படி சொல்ல முடியும்? உன்னுடைய சேனாபதிகள் மாண்டார்கள். உனக்கு மானம் இருந்தால் உடனே புறப்படு, ராமனோடு யுத்தம் செய்து ராட்சச குலத்தை காப்பாற்று. இல்லாவிட்டால் அழிந்தோம் என்பது நிச்சயம். உனக்கு ரோஷம் இருக்கும் மேல் புறப்பட்டு வா. ராமனை எதிர்த்து யுத்தம் செய். பயமாக இருந்தால் சொல். நீ உன்னையே சூரன் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் பயனில்லை. சூரனாக இருந்தால் ராமனை எதிர்த்து போர் செய். உன்னுடைய ராஜ்யத்திற்குள் புகுந்திருக்கும் இவர்கள் உன் குலத்தை அழித்து தீர்க்க நிச்சயித்திருக்கிறார்கள் என்றார். தன் சபையிலேயே இவ்விதம் சகோதரி தன்னை அவமானப்படுத்தி பேசிய மொழிகள் கரன் உள்ளத்தில் சூளம் போல பாய்ந்தன. இந்த அர்ப்பனை கண்டு நீ இவ்வளவு பயந்து பேசுகிறாய். இன்னும் ஒரு கணம் காத்திரு, அவன் இரத்தத்தை நீ குடிப்பாய் என்று கரன் எழுந்தான். நீ ஒருவனாக போகாதே, சேனையை திரட்டி கொண்டு போ என்றாள். அப்படியே கரனும் உத்தரவிட்டான். சகலவித ஆயுதங்களும் கொண்ட பெரிய சேனை தூஷணன் தலைமையில் சென்றது. பின்னன் கரனும் மெதுவாக தேரில் சென்றான். போகும்போது அரக்கன் அபசகுணங்களை கண்டான். அவன் சிரித்துவிட்டு, துர்நிமித்தங்களை கவனிக்காதீர்கள், நான் இதுவரை எந்த யுத்தத்திலும் தோற்றதில்லை. துஷ்டர்களாகிய இந்த அற்ப மானிட பூச்சிகளை நசுக்கிவிட்டு வெகு சீக்கிரத்தில் திரும்புவோம் என்று தன் சேனைக்கு கர்ஜித்து சொன்னான். துர்நிமித்தங்களால் கொஞ்சம் பயமடைந்த அந்த சேனையும் மறுபடியும் உற்சாகமடைந்து சென்றது. சேனை வரும் ஒசையை கேட்ட ராம லக்ஷ்மணர்களும் யுத்தத்துக்கு தயாரானார்கள். லக்ஷ்மணா, நிமித்தங்களை பார்த்தாயா? யுத்தம் வரும் என்பது நிச்சயம். ஜனஸ்தானத்து ராட்சசர்கள் அழிந்து போவது நிச்சயம். நீ ஆயுதங்களும் கவசமும் தரித்து சீதையை அழைத்து போய் தகுந்த ஒரு மலைக்குகையில் ஜாக்கிரதையாக இருப்பாய். நான் இங்கே நின்று இந்த ராட்சச சேனையை பார்த்து கொள்கிறேன். தாமதிக்க வேண்டாம். எனக்கு துணை வேண்டியதில்லை என்று தம்பிக்கு சொல்லிவிட்டு ராமன் கவசம் உண்டு ஆயுதபாணியானான். லக்ஷ்மணன் ராமன் சொன்ன வண்ணம் சீதையை அழைத்து கொண்டு மலைக்கு சென்று விட்டான். ஆகாயத்தில் தேவர்களும் கந்தர்வ சித்த சாரண கணங்களும் யுத்தத்தை பார்க்க வந்துவிட்டார்கள். ராமனுடைய விஜயத்தை விரும்பி அவர்களும் ஸ்வஸ்தி சொன்னார்கள். ஒருவனாக நின்று எப்படி இந்த பெருஞ்சேனையை தாக்கி வெற்றியடையப் போகிறான் என்று ரிஷிகள் கவலை கொண்டார்கள். அச்சமயம் வில்லை வளைத்து நின்ற ராமச்சந்திரன் முகத்தில் ஜொலித்த தேஜஸானது பினாகி வில்லை வளைத்த ருத்ரனுடைய தேஜஸைப் போலவே ஜொலித்தது. அரக்கன் சேனை வேகமாக வந்துவிட்டது. சிம்ம நாதங்களும் வில்களின் டங்காரங்களும் பேரிகை நாதமும் கிளம்பி வனம் நிறைந்து விட்டது. காட்டு மிருகங்கள் எல்லாம் பயந்து இங்கும் அங்கும் சிதறியோடின. ராமன் வில்லை பிடித்து நானேற்றி நின்றான். ஆகாயத்தில் மேகக்கூட்டங்கள் சுல்வன போல் ராட்சச சேனை ராமனை சூழ்ந்தது. யுத்தம் மிக கோரமாக நடந்தது. ராமன் உடல் எல்லாம் அடிபட்டும் அசையாமல் நின்றான். இந்த பெருஞ்சேனையிடமிருந்து எப்படி ராமன் தப்புவான் என்று தேவர்களும் கவலைப்பட்டார்கள். ராமனுடைய பானங்களுக்கு ஆயிரக்கணக்கான ராட்சச வீரர்கள் இணையானார்கள். தூஷணனே நேரில் ராமனுக்கு எதிரில் நின்று யுத்தம் செய்தான். ராமன் தன் வில்லை வளைத்து மண்டலமாக தன்னை சுற்றி பானங்களை செலுத்தி வந்தான். வில்லில் அம்பும் பானமும்
பூட்டுவதோ அதை நானின்று விடுபடுவதோ கண்ணுக்கு தெரியவில்லை. ராமச்சந்திரன் நின்ற இடத்திலிருந்து சூரிய மண்டலத்திலிருந்து கிரணங்கள் வீசுவது போல பானங்கள் பூமியில் 8 திக்குகளிலும் பரவி சென்றது. ஆயிரக்கணக்கான வீரர்கள், தேர்கள், யானைகள், குதிரை முதலிய வாகன விலங்குகள் அறுபட்டு பலபல வென்று பூமியில் வீழ்ந்து மாழ்வதுதான் காணப்பட்டது. ஆகாயத்தில் அவன் செலுத்திய பானங்கள் அரக்கர்களுடைய உடல்களை துளைத்து இரத்தத்துடன் வெளிப்பட்டு கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பை போல காணப்பட்டன. அரக்கருடைய சேனை நிர்மூலமாயிற்று. ராமன் காலாந்தக ருத்ரனைப் போல் நின்றான். மறுபடியும் தூஷணன் ஒரு பெரும்படை பகுதியுடன் ராமன் மேல் பாய்ந்தான். கொஞ்ச நேரம் அவனுடைய அட்டகாசம் நடந்தது. பிறகு ராமனுடைய பானங்களுக்கு அவன் தேர்குதிரைகள், சாரதிகள் எல்லாம் இரையாகின. அவனே கீழே குதித்து தண்டாயுதத்துடன் ராமன் மேல் பாய எத்தனித்தான். ராமனுடைய பானங்களால் அவன் 2 கைகளும் அறுபட்டு தரையில் பெரிய யானையைப் போல் விழுந்து மாண்டான். தூஷணன் மாண்டதை பார்த்த மற்ற இராட்சச படை வீரர்கள் ஒன்று சேர்ந்து ராமச்சந்திரன் மேல் பாய்ந்தார்கள். அவர்களும் கோதண்டத்திலிருந்து வெளிப்பட்ட பானங்களுக்கு பலியானார்கள். இவ்வாறு கரனுடைய சேனை முற்றிலும் மாண்டது. சமுத்திரம் போல் ஓசை கிளப்பிய பெரும் சேனை அவ்வளவும் சப்தம் அடங்கி போய் பிரேதங்களாகவும் வெட்டி துண்டாக்கப்பட்ட ஆயுதங்களாகவும் தேர்களாகவும் கிடந்தன. கரன், திரிசஸ் இருவருமே மிஞ்சினார்கள். அடங்கா ரோஷத்துடன் கரன் முன் சென்று ராமனோடு யுத்தத்தில் கலக்கப் போனான். திரிசரசானவன் கரனை நிறுத்தி, நான் முன்னால் சென்று ராமனை கொள்வேன், வெற்றியுடன் ஜனஸ்தானம் திரும்புவோம், அல்லது ராமனால் நான் மாண்டபின் நீ ராமனை எதிர்ப்பாய் என்று சொல்லி அவனை தடுத்துவிட்டு அந்த 3 தலை அரக்கன் தேர் ஏறி ராமனை தாக்கினான். திரிசரஸ் ராமன் மீது பானங்களை விட்டான். அவற்றை பொறுத்து ராமன் காலசர்ப்பங்களை செலுத்த ஆரம்பித்தான். முடிவில் திரிசரஸ் ரத்தம் கக்கி கரையில் விழுந்து மாண்டான். அவனுடன் வந்த அரக்கர்கள் துஷ்ட மிருகங்களைக் கண்டு மான்கள் ஓடுவது போல கலைந்து ஓடினார்கள். இதை பார்த்த கரன் பயந்தோடிய அரக்கர்களை நிறுத்தி தன் ரதத்தை ராமன் மேல் செலுத்தினான். அவனுடைய கர்வம் இதற்குள் அழிந்துவிட்டிருந்த போதிலும் பலத்த யுத்தம் செய்தான். இருவருடைய பானங்களும் ஆகாயத்தை மறைத்தன. கரன் யமனைப் போல் தேரில் நின்று பானங்கள் விடுத்தான். ராமச்சந்திரன் தன் வில்லின் மேல் கொஞ்ச நேரம் சாய்ந்து நின்றான். அச்சமயம் கரன் விடுத்த அம்புகளால் ராமனுடைய கவசம் அறுபட்டு கீழே விழுந்தது. உடல் வெளிப்பட்டு சூரியனைப் போல் சக்கரவர்த்தி திருமகன் பிரகாசித்தான். ராமன் வைஷ்ணவ வில்லை எடுத்தான். கரனுடைய ரதம், வில் எல்லாவற்றையும் துவம்சமாக்கினான். ரதமும் வில்லும் இழந்த கரன் கதாயுதம் எடுத்து ராமனை எதிர்க்க நின்றான். யுத்தத்தை பார்த்து கொண்டிருந்த தேவரிஷி கணங்கள் அச்சமயம் கவலையுடன் கைகூப்பி நின்றார்கள். ஏ கரணே என்று ராமன் சொன்னான். மக்களை இம்சித்து வந்தாய். உலகத்தாருக்கு துக்கம் விளைவித்து வருபவன் எவ்வளவு பலவானானாலும் மாழ்வான். வனத்தில் தவம் செய்தும் விரதம் காத்தும் வந்த ரிஷிகளை ஏன் துன்புறுத்தியும் கொன்றும் வந்தாய்? அந்த பாவங்களின் பயனை இப்போது அடையப் போகிறாய். பாவ காரியங்களை செய்து உலகத்தின் வெறுப்பை சம்பாதித்தவர்கள் அழிந்து போவது நிச்சயம். ரிஷிகளை கொன்று தின்றீர்களே, அந்த ரிஷிகள் விமானத்தில் அமர்ந்து வானத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கொடிய அரக்கர்களை நிர்மூலமாகவே நான் தண்டகாரண்யத்துக்கு வந்திருக்கிறேன். என் பானங்கள் உன் குலத்தார் உடல்களில் குளிர்ந்து நீரை குடிக்கும். யுத்தம் செய். உன் தலை பனங்காய் போல் கீழே ஊறலப் போகிறது. அடே மனித பூச்சியே என்றான் கரன். தசரதன் மகனே, ஏன் அதிகமாக பேசுகிறாய்? பாமர அரக்கர்களை கொன்றுவிட்டாய் என்று கர்வம் கொண்டு விட்டாயா? வீரன் தன்னைத்தானே புகழ்ந்து பேசிக்கொள்ள மாட்டான். நீ பேசுவது அற்பர்கள் பேச்சு. குலத்திலிருந்து நீக்கப்பட்ட சத்திரியர்கள் தான் இப்படி வீரம் பேசுவார்கள். பொருளற்ற பேச்சு பேசாதே. யுத்தம் செய். மரணம் அடுத்து நிற்கும்போது இத்தகைய தற்புகழ்ச்சி பேச்சு கிளம்பும். உன்னுடைய அற்ப குணம் இது நின்று வெளியாயிற்று. காட்டுப்புல் பெரிதாக எரிவது போல் மிக பிரகாசமாக பேசுகிறாய். அது பயனற்ற நெருப்பாகும். இதோ கதையை பிடித்து நிற்கிறேன். உன் உயிரை கொண்டு போகும் யமனாக நிற்கிறேன். மாலையாகப் போகிறது. யுத்தம் நிறுத்த வேண்டியதாகும். ஆனபடியால் உடனே உயிரை இழக்க தயாராக நில். நீ கொன்ற இவ்வளவு பேர்களின் பழியை தீர்க்க நான் வந்தேன் என்று சொல்லி பிடித்த கதாயுதத்தை சுழற்றி ராமனை நோக்கி எறிந்தான். ராமனுடைய பானங்களால் கதாயுதம் அந்த நிமிஷமே துண்டிக்கப்பட்டு வேகமற்று தரையில் விழுந்தது. அரக்கனே, உன் வீரப்பேச்சு முடிந்ததா? இன்று நீ சாவாய். இந்த வனம் இனி சுகமாக இருக்கும். முனிவர்களை இம்சித்த உன் ரதத்தை பூமி குடிக்கப் போகிறது என்றான் ராமன். இவ்வாறு ராமன் சொல்லிக் கொண்டு இருக்கும்போதே கரன் அங்கிருந்த ஒரு பெரிய ஆற்றாமரத்தை பிடுங்கி உதட்டை கடித்து கொண்டு நீ செத்தா என்று சொல்லி ராமன் மேல் வீசினான். இதையும் ராமன் தன் திவ்ய பானங்களால் தடுத்து வெட்டி தள்ளி, இனி தாமதம் கூடாது, இவனை சீக்கிரம் முடித்துவிட வேண்டும் என்று பல பானங்களை அவன் மேல் எய்து அவன் உடலை இரத்த பிரவாகத்தில் மிதக்கச் செய்தான்.
பெருங்காயங்கள் அடைந்த வெறியுடன் கரன் ராமன் மேல் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தான். வில் வளைத்து பானம் விட இடமில்லாமல் நெருங்கவே ராமன் பின்னுக்கு குதித்து ஓர் இந்திரபானத்தை எடுத்து அரக்கனுடைய மார்பை பிளந்தான். கரன் மாண்டான். தேவர்கள் புஷ்பமாரி பொழிந்தார்கள். பாவ கர்மங்கள் நிகழ்த்திய அரக்கனை கொன்று ஒழித்தான். தண்டகவனத்தில் இனி சுகமாக மக்கள் இருக்கலாம். 3 நாளிகைக்குள் கரதூஷணர்களையும் திரிசரசையும் அவர்களுடைய சேனையையும் ராமச்சந்திரன் நிர்மூலம் செய்துவிட்டான். இவனல்லவோ வீரன் என்று சொல்லிக்கொண்டு தேவர்கள் திரும்பினார்கள். சீதையும் லக்ஷ்மணனும் மலையினின்று திரும்பினார்கள். ரிஷிகளுக்கு கொடுத்த அபய உறுதியை சொல்லிய வண்ணம் காத்த தனி வீரன். ராமனை தம்பி தழுவி கொண்டு அடைந்த மகிழ்ச்சி சொல்லுக்கு அடங்காது. அரக்கர் உடல்களில் நின்று சிதறி விழுந்த இரத்தத்தையும் பாதங்களில் படிந்திருந்த யுத்தக்களத்து தூசியையும் தம்பியையும் தேவியும் விட்ட கண்ணீர் கழுவி விட்டது என்கிறார் கம்ப நாட்டாழ்வார். ஒருவன் தனியாக எவ்வாறு இவ்வளவு காரியங்களை செய்து தீர்த்தான்? ஒரு பசு மாடு தன் கன்றை காக்க மக்கள் கூட்டத்தின் மேல் பாய்ந்து அவர்கள் அத்தனை பேரும் விழுந்து ஓடி சிதறிப்போவதை பார்த்தால் உண்மை உணர்ச்சி பாய்ந்த ஓர் உயிருக்குள் எவ்வளவு வேகமும் சௌரியமும் பலமும் வந்து சேரும் என்பதை ஒருவாறு காணலாம். தெய்வமே மனித உருவத்தில் வந்து அனாதைகளுக்கு அபயம் தந்து அந்த சத்தியத்தை காக்க முனைந்துவிட்டால் அந்த மனிதன் எவ்வளவு செய்வான் என்பதை சிந்தனை சிற்ப சக்தியை கொண்டு காணலாம். ராமனை அவதார புருஷனாகத்தான் கம்பரும் வால்மீகியும் எடுத்துக்கொண்டு வெவ்வேறு விதத்தில் நமக்கு நிகழ்ச்சிகளை சித்தரிக்கிறார்கள். சில இடங்களில் தெய்வ பிரசாதம் பெற்ற வீரனாகவும் சில இடங்களில் தெய்வமாகவேயும் எடுத்து காட்டுகிறார்கள். ஆனால் ராமன் தன்னை தெய்வமாக எப்போதும் எண்ணவில்லை. மனிதனாகவே சத்திரிய வீரனாகவே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தர்ம முயற்சியில் ஈடுபட்ட மானிடனாகவே வேதாந்த ஞானம் பெற்ற தீரனாகவே எல்லையற்ற சக்தியை பெறக்கூடிய ஆத்மாவாகவே தன்னை எண்ணி வந்தான். அரக்கருடைய பெருஞ்சேனை ராமனை தாக்க திடீரென்று நின்று அதோ அவன்தான் என்று சூர்ப்பனகை அவர்களுக்கு காட்டிய சமயம் ராமன் என்ன செய்து கொண்டிருந்தான் என்பதை கம்பர் பாடுகிறார். துமில போர்வள் அரக்கர்க்கு சுட்டினாள் அமிழத் தொல்பெயர் 1000 ஆழியான் நிமில பாத நினைவின் இருந்த அக்கமலக்கண்ணனை கையினில் காட்டினான். நாராயணனோ தான் ராமன் என்று அறிவான். நாராயணனோ தானே ராமன் என்று அறிவான். ஆனால் ராமன் தானே நாராயணன் என்று எண்ணவில்லை. நாராயணனை தியானித்து ஆன்மபலமும் எல்லா பலமும் பெற்று வந்தான். இத்துடன் இன்றைய பகுதியை நீங்கள் கேட்டதற்கு நன்றி. பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட்.